வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வெண்ணிலா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே. விஜய்க்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கவே இல்லை, தள்ளி விட்டுடுறாங்க. என்ன வெண்ணிலா பண்ணுற, எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லூஸ் மாதிரி பேசாத வெண்ணிலா, இந்த மோதிரம் போட்டதெல்லாம் கல்யாணம் ஆகிடுமா? அதெல்லாம் எப்போயோ பண்ணது, இப்போ இது பண்ணுறியே அப்படி, அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிற விஜய், அப்பவும் இப்போவும் நான் உன்னை தானே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. நீ என்ன காதலிக்கிற, ஆனால் எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிடுச்சு, அவள் பேர் காவேரி வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற விஜய், நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அழறாங்க. ஆமாம் வெண்ணிலா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவள் தான் கூட்டிகிட்டே வந்தது உன்னை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, நான் 2 வருஷம் அப்போ நீ என்னை பார்த்துக்கலையா? இல்லை வெண்ணிலா, நான் உன்னை பார்த்துக்கலாம் இல்லை, நீ இப்போ தான் ஒரு 2 மாதமாக தான் வீட்டுக்கு வந்த. அதுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்ததே காவேரி தான். அவள் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தா ஆசிரமத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்ன சொல்கிற விஜய், ஆமாம் உனக்கு உடம்பு சரியாகணும் தான் வேண்டாம், நான் உன் கூட உன்னை பார்த்துக்கிட்டே என் வீட்டிலே இருந்தேன். ஆனால் உன்னால் காவேரி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டா. அவளை நான் பிரியக்கூடிய நிலைமைக்கு கூட வந்துட்டேன் நான். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வெண்ணிலா, இப்போ தான் நீ குணமாயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிற, நான் குணமாயிட்டேன்றதுனால இப்போ என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வெண்ணிலா, அப்படிலாம் கிடையாது, ஆனால் நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு அவள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலாக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உடனே இப்போ என்ன விஜய், நான் வீட்டை விட்டு போகணுமா? நான் அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்ல, நீ எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ அவ்வளோ நாள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் வெண்ணிலாவுக்கு விஜய் சொன்னது பிடிக்கவே இல்லை. இல்லை விஜய், நான் கிளம்பிடுறேன், நீ என்னை இத்தனை நாள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. விஜய், இல்லை வெண்ணிலா, நான் உன்னை போகலாம் சொல்லலை அப்படின்னு. இல்லை விஜய், புரியுது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு, நான் இனிமேல் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அங்கேருந்து கிளம்பணும்னு முடிவெடுக்கிறாங்க. ராகினி இப்போ எப்படியாவது வெண்ணிலாவை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.